அன்பு நேயர்களே, அண்மை காலமாக இந்த கிழக்கு மாகாணத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுகின்றது. உண்மையிலேயே இந்த லஞ்சத்தை பிடிப்பதற்காக நான் அறிய ஒரு இரகசிய உளவு தகவலின் பிரகாரம் சுமார் 1.5 மாதங்களையும் கடந்து இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணையக்குழுவின் அது சிஐடி மாதிரி தான் அவங்கள் தொடர்ச்சியாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிற்கிறாங்க. முக்கியமான ஒரு வெஹிக்கிள் மூலமாக அவர்கள் சாதாரணமாக ஒரு மரக்கறி வியாபாரி போன்றும் மீன் வியாபாரிகள் போன்றும் ஒரு மாறுவேடமிட்டது. அதாவது நம்ம பார்த்தோம்னா அவங்க ஒரு வாயில வெத்தில பாக்கு போட்டுட்டு மரக்கரைக்காரன் இந்த சேத்த மிளகாய் மரக்கரை விற்கிறவன் மாதிரி முன்னுக்கு ஒரு பக்தியில ஒரு போச்சையும் கட்டிக்கிட்டு அவங்கள பார்த்தா கண்ணால பார்த்து தான் சொல்லணும். அவங்கள பார்த்தோம்னா இவன் என்ன போலீஸ் அதிகாரின்னு சொல்ல போறோம், ஆனா அவங்கதான் ஆட்கள். இப்படி அம்பாறை மாவட்டத்துல தலைவிரிச்சாடுது. இன்று 5ஆம் தேதி மாலை இப்ப இன்னும் அவங்கள கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணல, செவ்வாய்க்கிழமை நாளை காலையில ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் ஏஎஸ்பி ஒருவரும் ஒரு பொன் சார்ஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடைசிக்கு பொம்பளையும் இறங்கிட்டா. என்னென்றால் இந்த வாழ்க்கையும் ஓட்டையிலாங்க. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்வோம். ஒரு 5 பேர் 6 பேருக்கு மேற்பாடு அந்த சம்பளம் என்ன கோடி ரூபாய் கிடைக்க போகுது. இவங்க 4000 ரூபாய் சம்பளத்தை ஏற்றுவாங்களாம், அந்த கூடுதலா பண்ணுவாங்களாம், அப்கிரேட் பண்ணுவாங்களாம். ஆனா அந்த 4000 வச்சு 40,000 ரூபாய்க்கு வேலை இருக்குது. ஏன்னா எனக்கிட்ட எல்லா போலீஸ் நம்ம காண்ற அதிகாரிகள்லாம் முணுங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் சார்ஜன் என்று சொல்லக்குள்ள அவளுக்கு ஒரு 1,10,000 பணம் கிடைக்கும். லோன் அப்படி இப்படி ஏதாவது இந்த கழிவுகள் டெபிட் போகும்டா ஒரு 75 வருவதோ 80 வருது தெரியல. இந்த 75 80 அல்லது 1,10,000 ஒரு 5 பேர் 6 பேர் போன்ற ஒரு குடும்பத்தில் வாழ முடியாது. இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நான் லஞ்சத்தை வாங்குறதுக்காக சொல்ல லஞ்சத்தை ஊக்கிக்கு வரல, அந்த வாங்குறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வாழ்க்கை ஓட்ட முடியல. இப்ப பாருங்க, ஒரு பொம்புள்ள போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டாவது அவருக்கு ஒரு சேவிஸ் இருந்திருக்கும். சார்ஜன் என்ற வகையில, சார்ஜன் என்றால் அவங்களோட தோளில் சிவத்தை பெயிண்ட் பண்ண 3 கோழி கால் மாறி இருக்கும். நாம அவங்களோட போட்டோ எல்லாம் போடலாங்க, அப்புறம் நம்மள வழக்கு கொண்டு போயிடுவார்கள், அதெல்லாம் போட முடியாது. இப்படித்தான் அப்ப ஆக இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியாங்க. அந்த வகையில தான் இந்த மாதிரி லஞ்சம் தலைவிரித்தாடுது. அது மிக கூடுதலாக அம்பாறை மாவட்டத்தில எல்லா பகுதியிலையும் அந்த செய்திக்குள்ள என்றால் இது பெரிய ஒரு ஹாட் நியூஸாக இன்று இரவு 9 மணி கடந்து மிகப்பெரிய இஷ்யூவா இருக்குது. 3 மணி தான் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து இன்றைக்கு ஒரு 12-1 மணி வாக்குல போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்க. நாளை காலையில கல்முனை கோட்ல போலீஸ் அம்மா அந்த பொம்பளை அம்மாவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு நடத்திய லஞ்ச விசாரணை தொடர்பாக நுவரெலியா ஏஎஸ்பி அலுவலகத்தைச் சேர்ந்த ஏஎஸ்பி ஒருவர் மற்றும் கல்முனை ஏஎஸ்பி அலுவலகத்தைச் சேர்ந்த பெண் காவல் சார்ஜன் ஒருவரும் இன்று 5ஆம் தேதி காலையும் மாலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெள்ளாவளி மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பிரிவின் வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த திருமணமாகாத காவல் கான்ஸ்டபிள் ஒருவர், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதான் இப்ப யாருக்கு காசு பேசப்படுது, ஒரு போலீஸ்காரால் தான் அது மாட்டப்படுறாரு. நம்ம தமிழ் பையன் போலீஸ் உண்டு அப்படி நிறைய அதெல்லாம் நடக்குதுன்னா கணக்கே இல்லை. என்ன அவன் அந்த உண்மையான நேர்மையாக பெறக்கூடிய விடயத்தை கூட இழுத்தடிக்கிறேன். இனி அவன் வேலை முடிக்கணும் பண்ணி சொன்னா மாசக்கணக்கா இழுத்தடிச்சுக்கிட்டு மாத்தியா கொடுக்கணும் பண்ணி சொல்லி ஏஎஸ்பி கொடுக்கணும் பண்ணி சொல்லி எல்லாம் வாங்குறேன். எத்தனை ஒரு பொறுமைக்கு வெல்ல வேணும் இல்லை, அவனும் பாவம் இல்லை. அப்ப பாருங்க, அவர் என்னையாம் அப்ப திருமணமாகாத ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மட்டக்களப்பு பிரிவின் பொறுப்பான எஸ்பியிடம் அனுமதி பெறுவதற்காக பலமுறை கையடக்க தொலைபேசி மற்றும் 72,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நுவரெலியாவில் இன்று காலை 11 மணி அளவில் அந்த ஏஎஸ்பி கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கு. கையமறையில் போடல மற்றும் கல்முனை ஏஎஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் காவல் அதிகாரி அதே விசாரணை தொடர்பாக அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டார். பல சந்தர்ப்பங்களில் இதே போன்ற லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் பிற்பகல் 3 மணிகளவில் ஆலயத்தின் புலனாய்வு அதிகாரிகள் கல்முனை ஏஎஸ்பி அலுவலகத்தில் மேலும் கைதுகள் மேற்கொண்டனர். சரி, இது ஒரு ஆதாரபூர்வம் அவன் போன்ல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டான், புரியுதுங்களா?
ரெக்கார்ட் பண்ணி கொண்டு காட்டி தான் செஞ்சுக்கிறான். இல்லை அவனை கேட்டு கேட்டு தொந்தரவு அவன் போல பேசுவானே, அக்கா அதே என்ன பண்ணுவாங்க, ஹெட் என்ன பண்ணுவாங்க கேட்டு போறதானே, அது நீங்க அந்த சல்லி கொண்டு வரந்தா வேணும் தானே, அந்த போன் கொண்டு வரந்தானே, பெரிய துறைக்கு கொடுக்க வேணும் தானே, பொடியும் கொடுத்துட்டான். இப்ப ஒன்றுமில்ல, வேலை நடக்காது. இதெல்லாம் இப்ப திருந்தணுமாங்க. இப்ப பொம்பளை பாவம்னு நாங்க பார்த்தால் இதெல்லாம் நடக்குதுங்க. எல்லா அலுவலகங்களையும் தலைவிரித்தாடுது லஞ்ச பேய். இதெல்லாம் பிடிக்க தம்பணும். இன்னும் ஒரு செய்தி நாங்கள் பின்னுக்கு சொல்ல போறோமா? இப்ப இது முஸ்லீம் வகையில கூட சொல்லப்போம். இது முடிச்சு வருவோம். கல்முனை ஏஎஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் காவல் அதிகாரி அதே விசாரணை தொடர்பாக அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இன்று பிற்பகல் 3 மணிகளவில் ஆணையத்தின் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் இன்று பிற்பகல் 3 மணிகளவில் ஆணையத்தின் புலனாய்வு அதிகாரியுடன் கல்முனை ஏஎஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் அந்த பெண் சார்ஜனையும் அள்ளியாச்சு. அவகிட்ட இப்ப கல்முனை போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல விசாரணை போய்கொண்டிருக்கு. நாளை காலை தான் அவன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியோ ஒரு 14 நாளைக்கு இல்ல ஒரு 5-6 தினங்கள் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டு அங்கிருந்து பிரிஷன் இந்த என்னது பண்டனாகார சொல்வது இந்த கைதிகள் பஸ் வண்டிய பண்டனாகார தமிழ் தெரியலையாப்பா, பிரிசன் அந்த கைதிகள் பஸ் ஒன்று இருக்குல்ல நீல கலர் பஸ், அதுல மட்டக்களப்பு சிறையில இருந்து அங்கிட்டு கொழும்பு கொண்டு போய் 1 மாசம் கடந்த பிறகு தான் இவங்களுக்கு பெயில் கிடைக்கும். கிட்டத்தட்ட சரிங்களா. இப்ப அவரு நூறுலியாவில மாட்டுப்பாட்டால ஏஎஸ்பி துறை அவரும் அதே மாதிரி நூறுலியா ஹெட் குவார்டர்ஸ்ல எங்கோரி போய் இன்று பால் கொடுத்திருப்பாங்க. இல்ல நேரம் காணாதானே, நாளை காலையில அவரையும் நூறுலியா எம்சில ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டு அவரும் அதே மாதிரி 7 தினங்கள் நூறுலியா வைக்கப்பட்டு அந்த வடநாகார பஸ் ஊடாக கொழும்புக்கு வந்து சேருவாங்க. கொழும்பு வெளிக்கடையில 1 மாசம் இருப்பாங்க. அந்த 1 மாதத்துக்கு பிறகு கொழும்பு சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க ஒரு பணம் கொடுப்பாங்க. இவங்க நல்ல பெரிய வகையில பொருளுமே கொடுத்தால் 1 மாதம் கடந்த பிற்பாடுதான் இவங்களுக்கு பிணை கிடைக்கும். இதுதான் ஆக குறைஞ்ச நடைமுறை. இதுதான் நடந்து கொண்டிருக்கா, அதான் நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? சரி, கைது செய்யப்பட்ட ஏஎஸ்பி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நுவரெலியா நீதிமன்றம் மற்றும் ஏஎஸ்பி ஆபீஸில் கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் சார்ஜன் போலீஸ் அம்மா நீதிமன்றம் ஆஜர் செய்யப்பட உள்ளார்கள். இன்னும் படல, எல்லாம் நாளை காலையில் நடக்கும், செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கும். இந்த செய்தி உங்களுக்கு 9 மணிக்கு நான் தந்தாலும் உங்களுக்கு நாளை காலை 6 மணி செய்தியாகத்தான் உங்களுக்கு வழங்கும். நுவரெலியா ஏஎஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் ஏஎஸ்பி ஒருவரும் கல்முனை ஏஎஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் போலீஸ் சார்ஜிட்டும் லஞ்சம் கேட்டு பெற்றதாகத்தான் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. ரிப்போர்ட்ல இன்னும் வெளியாகல. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் தொடங்கப்பட்ட விசாரணைகள் தொடர்பாக இந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்சாட்டுகளின் படி வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் கொடுக்கப்பட்ட முறைப்பாடின் பிரகாரம் தான் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. இதேவேளை பாருங்க, தொடர்ந்து நிறைய இருக்குது. நம்ம 1-2 போயிட்டு ஒரு முக்கியமான செய்திகள் அங்க வரணும். இதே நேரம் சிலாபம் காவல் பிரிவில் இணைக்கப்பட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ஒருவரும் அண்மையில் 1,90,000 ரூபாய் பணத்தை பெற்ற போது கையும் களமா பிடிப்பாட்டிக்கிறாங்க. இப்படி கடந்த காலங்களாக இந்த போலீஸுக்குள்ள இருக்கிற லஞ்ச பேய்களை அமர்த்தி வராங்க இந்த ஊழல் பிரிவு போலீசார். அதே போன்று கடந்த வாரம் நினைக்கிறேன் இல்ல அண்மையில் கிண்ணியாவில் வசிக்கும் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தினாலே எஸ்ஐ ஒருவரை கைது செஞ்சுறாங்க. இப்படி நாளாந்தம் ஏராளமான இந்த லஞ்ச ஊழல் திணைக்களத்தால நிறைய இந்த லஞ்ச பேய்களை அள்ளப்பட்டு வராங்க. இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், இப்பொழுது கிழக்கு மாகாணம் முழுவதும் இல்ல நாடு முழுவதும் கிரேட் 1 முதலாம் ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இல்லையா. சகல பகுதிகளும் வடகிழக்கின் சகல பகுதிகளும் மறைமுகமாக இந்த முதலாம் ஆண்டு சேர்க்கைக்கான பணங்கள் லஞ்சமாக அதிபர்களால் பெறப்பட்டு வருகின்றது. இதை யாரு பாக்குற? இப்ப இதையும் விசாரணை கொடுப்பாங்கன்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் மாதிரி முறைப்பாடு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் எங்கிட்ட பிள்ளைகள் நாளைக்கு பழிவாங்கப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு போகும் கொடுக்குறாங்க. இதே நேரம் இந்த பணங்கள் பல வழிகளில் அறவிடப்படுகின்றது. கட்டிடத்துக்கு பெயிண்ட் பண்ணுவதாகவும், தளபாடங்கள் வாங்க வேண்டும் என்றும், இன்னொரு தேவைகளுக்காகவும், விழா அப்படி இப்படின்னு சொல்லி 5,000 10,000 வசதிக்கு ஏற்ற மாதிரி வசூல் பண்ணப்படுகிறது. இதுவும் எமது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். இது சிங்களத்துக்கும் வரப்போகின்றது. மிக விரைவில் வேலைப்பளு காரணமாக கொஞ்சம் மிந்தும் பார்த்துக் கொள்ளுங்க. ஆக இது 1 லட்சம் எல்லாம் போகுது. இப்ப ஒரு
அதாவது ஒரு அட்மிஷன் பெறுவதற்கான ரூல்ஸ் என்னென்றால் சாதாரணமாக அந்த ஸ்கூல் அமைகின்ற 500 மீட்டருக்கு உட்பட்ட மாணவர்களை சேர்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசப்படும் பார்த்துக்கொள்ளுங்க. இது பழைய ரூல்ஸ், புதுசாக மாற்றமா தெரியல. இதுக்கு அவசரமா அந்த செய்தி தந்தத்தால நாம இந்த பிரின்சிபல் எந்த ரூல்ஸ் மாற்றம் எடுக்கலைங்க. நான் எடுத்து தான் கதைக்க வர வளமை. இது எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். 500 மீட்டருக்கு உட்பட்டு இருக்கவனும் 500 மீட்டரை கடந்தால் அவரை சேர்ப்பதற்கு கொஞ்சம் சிரமம். அவங்க அதாவது அவங்களுடைய ஸ்கூலுக்கு வளர்ச்சி அந்த சுற்றளவுக்கு உள்ளவங்களுக்கு முன்னுரிமை. உதாரணமாக இப்ப கிரேட் 1க்கு ஒரு 30-40 பேர் சேர்க்கலாம் என்றால் அந்த டிவிஷனுக்குள்ள உள்ளவங்க ஒரு 30 பேர் வந்தாங்க என்றால் அந்த 10 பேருக்கும் அந்த எல்லை தாண்டி சேர்க்கிறது. அப்ப நீங்க ஊர் தாண்டி சேர்ப்பீங்களா? உதாரணமாக இப்ப மட்டக்களப்பு நகரில உள்ள ஒருவரை காத்தாங்குடியில இருந்து ஒருத்தர் சேர்க்கிறாங்களா? அது தப்பு இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஊழல் தரவீச்சாடுது. இது முஸ்லீம் பகுதியில கொஞ்சம் அதிகமா நடக்குது. அது மட்டுமில்லை, இந்த முஸ்லீம் அதிகமாக இருக்கின்ற காரியாலயங்களில் சில வேலைகளை பெற்றுக் கொள்வதும் கடினமாக. நான் பிளவத்த டீமுகிட்டையும் சொல்லியிருக்கிறேன் எழுத்து மூலமாக. அது எங்களை கோரிக்கை என்னவென்றால், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எல்லா சகல காரியாலயங்களிலும் 50-50 50% தமிழர்களும் 50% முஸ்லிம்களும் இருக்கணும். எல்லா இடத்திலையும் 90% முஸ்லிம் ஆபீசர்கள் இருக்கின்ற போது அங்கு மக்களுக்கு வேலை வாங்குவது கடினமாக இருக்கின்றது என்பதை நான் பிராக்டிகலாக கண்டிருக்கிறேன். இதை உங்களுக்கு இன்னும் சொல்லலாம். கல்முனை காணி பதிவகத்தில் ஒரு முஸ்லீம் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவர் தகுதி இல்லை, அவர் அட்டேஷா அழைக்கப்பட்டு ஒரு முன்னாள் ஒரு பாதி அமைச்சர் ஒரு அது கல்முனை அமைச்சர் அல்ல, முன்னாள் பாதி அமைச்சர் ஒரு சிபார்சுகளை சேர்த்து அவர் இந்த வக்கீல் இந்த நொத்தாரி மாதிரி உறுதியெல்லாம் கொடுக்க ஒரு தலைமாட்டுகளை வச்சு படுத்த மாதிரி படுத்து நாங்க துரத்தி அடிச்சோம். அவரை கிளப்பணும்னு துரத்தி அடிச்சோம். இன்று ஒரு தமிழ் அதிகாரி வந்து எல்லோராலும் அவர் மதிக்கப்படுற அளவுக்கு பாருங்க. நான் தமிழால் தான் கேட்டேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு அல்ல சொல் இல்லாம ஸ்மூத்தா கல்முனை காணி பதிவகம் போகின்றது. இது எவ்வளவு பெரிய விடயம் பாருங்க. நான் ஒத்தப்படி தமிழர் தான் வரணும், அதுல நான் மிக போராட்டம் செய்தேன். ஏன்னா அந்த முஸ்லிம்களை கொண்டு வேலை வாங்கலாங்க. நொத்தாரிமாறு போடுற உறுதியெல்லாம் ரொம்ப டிலே பண்ணி வச்சுக்கு படுத்தார். அதுக்காக நாங்க மிகப்பெரிய ஒரு எழுத்து பேனா மூலமாக ஒரு போராட்டம் நடத்தி ஒரு தமிழ் அதிகாரியை கொண்டு வந்து இன்னைக்கு அவர் இன்னொரு ஸ்மூத்தா போகுது தெரியுமா அந்த ஆபீஸ். அப்படி பல விடயங்கள் இப்படி சொல்லலாம். எனவே இந்த கிழக்கு மாகாணத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுகின்றது. அதெல்லாம் பிடிக்க வேணும். நல்ல ஒரு விடயம், ஒரு ஹாட் நியூஸா வந்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.